அதாவது சர்வ சிவஸ்தானூன் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. நாமம் இன்னைக்கு 31வது நாமம் பார்க்க போகிறோம். சம்பவக அப்படின்றத பார்க்க போகிறோம். பொருள், அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல வடிவங்களில் தோன்றுபவராம். அதாவது அதை நமக்கு சொல்லும் முறை பார்த்தீங்கன்னா சம்பவாய நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்போ இதனுடைய நம்முடைய பெருமாளுடைய கதையையும் அவருடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது சிலுக்கூர் என்னும் ஒரு கிராமம் இருந்துச்சான். அங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டங்களுக்கு பெயர் பெற்ற ஊராக அது விளங்குகிறதாம். பல்லாண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் திருவேங்கடமுடையானின் பரம பக்தராமா. வயலை உழும்போது ஏழுமலையானே என்றும், வயலில் நெல் விதைக்கும்போது கோவிந்தா என்றும், அதை களை எடுக்கும்போது பாலாஜி என்றும், நீர் பாய்ச்சும் போது வெங்கடேஸ்வரா என்றும் திருமாலின் திருநாமங்களையே சொல்லிக்கொண்டே விவசாயம் செய்து வந்தாராம். ஒவ்வொரு ஆண்டும் தன் வயலில் விளையும் தானியங்களை ஒரு பகுதியை திருமலையப்பனுக்கு வழக்கமாக ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்து கொண்டிருந்தார். இப்படியே கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு பல வருடங்கள் ஆகிவிட்டன. அவரது முதுமையோடு சேர்ந்து அவரது பக்தியும் அதிகரித்து கொண்டே வந்ததாம். வயதான பிறகும் இவருக்கு நிறைய நன்கு நெல்மணிகள்லாம் நிறைய விளைஞ்சிருந்துச்சான். ஆனால் இந்த அறுவடை முடிந்த முன்பும் ஏழுமலையானுக்கு அவர் எதையுமே காணிக்கையே செய்ய முடியலையாம். ஏன்னு பார்த்தா அவருக்கு நடையெல்லாம் தளர்ந்துருச்சான். உடம்பெல்லாம் சோர்ந்து விட்டது. நான் என்ன செய்வேன் பகவானே என்று அழுது புலம்பினாராம். என் அப்பன் ஏழுமலையான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருக்கல்யாணம் நான் கண்டருள வேண்டும். அந்த காட்சியை காணாமல் நான் எப்படி உயிர் வாழ முடியும் என்று ஏங்கினாராம். இப்படி ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் பல நாட்கள் உணவும் உறக்கமுமின்றி தவித்தாராம் அந்த விவசாயி. அதனால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்ததாமா. ஒரு நாள் காலை, குழந்தாய் எழுந்திரி அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டதாம். உடனே என்னடா ஒலி கேட்கிறது என்று அவர் கண்விழித்து பார்த்தால் ஒளிமிக்க உருவம் ஒன்று அவர் முன்னே நின்று கொண்டிருந்ததாம். அதாவது யாருன்னு பார்த்தா திருவேங்கடமுடையான். அவரை தொட்டு பார்க்குறாரு. ஐயோ, நம்ம திருவேங்கடமுடையான் தான் நம் கண்ணெதிரிலே உள்ளார் அப்படின்னு அவர் நினைத்து சந்தோஷத்தில் பெருமிதத்துடன் கடகடன் என்று எழுந்து நின்னாலாம். முதுமையெல்லாம் எங்கே போனதே என்று தெரியவில்லையாம். நீ எதற்காக என்னை தேடி வர வேண்டும்? நானே உன்னை தேடி வந்து விட்டேன். உன் வயலுக்கு அருகாமையில் உள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு புற்று உள்ளது. அந்த புற்றுக்குள் நான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து ஒரே விக்கிரகத்தில் நான் எழுந்தருளில் உள்ளேன். என்னை நீ வெளியே எடுத்து கோவில் அமைத்து நீ தினமும் என்னை தரிசனம் செய்யலாம் என்றாராம் எம்பெருமான். விவசாயி எழுந்து ஓடி அந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த புற்று இருக்கும் இடத்திற்கு சென்றாராம். அப்போ கடப்பாறையில் அந்த புற்றை உடைக்கும்போது புற்றுக்குள்ளிருந்து இரத்தம் பெருகி வருவதை கண்டார்களாம். கடப்பாறை உள்ளிருக்கும் பெருமாள் மேல் பட்டுவிட்டதோ, இரத்தம் வருகிறதோ என உணர்ந்த அவர்கள் பெருமாளை சாந்தப்படுத்த புற்றுக்கு பால் ஊற்றினார்களாம். அப்போது புற்றுக்குள்ளிருந்து திருமலை அப்பனின் விக்கிரகம் அவர்களுக்கு கிடைத்ததாம். அந்த விக்கிரகத்தில் அதாவது காலில் திருவடியில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்தருளில் இருந்தார்களாம். அவளுக்கு அங்கேயே ஒரு கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்களாம். இன்னும் தெலுங்கானா ரெங்கரெட்டி மாவட்டத்தில் சிலுக்கூரில் அந்த பாலாஜி கோவில் உள்ளதாமா. போதும், அந்த பெருமாளுக்கு என்ன பெயர் தெரியுமா உங்களுக்கு? விசா பாலாஜி. இது இப்போ எனக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வருது. என் பையனுக்கெல்லாம் விசா கிடைக்காதப்ப ஹைதராபாத், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா ஹைதராபாத்தில்
ஹைதராபாத்து செகேந்திராபாத் நகரில் இருக்குது. அதாவது இந்த இந்த பெருமாளுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசா பாலாஜி. இது என் பையன் போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ தான் இதெல்லாம் படிக்க தெரியுது. ஏனெனில் அவரை வந்து தரிசிக்கும் அடியார்களுக்கு விரைவில் வெளிநாட்டு வேலை கிடைத்து விடுமாம். விசா கிடைக்காதவர்களுக்கு விசா கிடைத்து விடுமாம். அதனால் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் விசா ஆஞ்சநேயர்னு ஒன்று நம்ம இங்கே திருமலைசையில் இருக்காங்க. இது விசா பாலாஜினே ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. இது இங்கே போயிட்டு வந்துட்டு யாருக்காவது விசா ப்ராசஸிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விசா பாலாஜியை நினச்சி ஏதோ ஒரு பணம் முடித்து வச்சு கூட நீங்கள் யார் போனாலும் அதை கொடுத்து விடலாம். இப்படி தான் நீங்களுக்கெல்லாம் இது நடந்திருக்குது. இதை படிக்கவும் தான் அது ஞாபகம் வருது அம்மா. அதனால் என்ன செய்கிறோம், திரேதா யுகத்தில் ராமணனாகவும் துவாபார யுகத்தில் கண்ணனாகவும் வந்த இறைவன் கலியுகத்தில் விசா பாலாஜியாக வந்து அடியார்களை காக்கிறார். இவ்வாறு யுகந்தோறும் தன் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக வெவ்வேறு வடிவங்களில் எம்பெருமான் அவதரித்ததால்தான் அவருக்கு சம்பவ என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 31வது திருநாமமாக விளங்கப்படுகிறது. சம்பவாய நமக என்று சொல்லி வருபவர்களின் மேல் சிலுக்கூர் விசா ஆஞ்சநேயர் பெருமாள் தன் அருள் பார்வையை செலுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மைதாமா? இது உண்மையிலே நான் கண்ட பலன். அதனால தான் எனக்கு இதை படித்தோன்னு தான் இது என்ன அனுபவத்தையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். யாருக்கு விசா ப்ராசஸிங் எதுலையாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, பசங்களுக்கோ உங்கள் கணவர்களுக்கோ ஏதாவது இருந்தால் இதை வேண்டிக் கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் ஹைதராபாத் வரையும் போய்விட்டு கூட நீங்கள் வரலாம். சரிம்மா, ஓகே. தயவுசெய்து இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய பெருமைகளும் ஒவ்வொரு நாமத்தினுடைய பெருமைகளும் நீங்கள் படிக்க உங்களுக்கே மன அமைதி கிடைக்கும். அதனால்தான் நான் இது திரும்ப சொல்லுகிறேன். என் நலமே உங்கள் நலம். அனைவரும் மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைப்போம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும்.